ரியல் லைஃப்ல பார்த்து நிறைய பேர் அப்சர்வ் பண்ணிருப்பீங்களா? இந்த விஷயம் வந்து லைக் அப்சர்வ் பண்ணி எனக்கு என்னவோ லைக் இடிக்குது. இத படத்துல காமிக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் பண்ணிருப்பீங்க நீங்களும் டைரக்டர்ஸ். அந்த மாதிரி ஏதாவது சீன்ஸ் இருக்கா? அந்த மாதிரி நேர்ல ஏதாவது சீன்ஸ் பார்த்திருக்கீங்களா? இல்ல சார், இல்ல. அவரு ரொம்ப தெளிவா ரைட்டிங்கே சென்சிபிளா இருந்துச்சு. அவரு அகைன்ஸ்டாலாம் அவர் எதுவுமே பேசல. அவர் என்ன இருக்கோ அவருக்கான அந்த கதைக்கான ஒரு ஹீரோவை கரெக்டா சூஸ் பண்ணாரு. அந்த கதைக்கான ஒரு வில்லனை சூஸ் பண்ணாரு. ஸோ அவரோட ரைட்டிங் ரொம்ப தெளிவா இருக்கும்போது நம்ம அதுலலாம் அவ்வளவு பெரிய நாலேஜ் எனக்கும் கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சார் வந்து அந்த மாதிரி அவர் பண்ணி பார்த்ததே இல்லை. நான் சார் இது எதுக்கு அது இருக்கு அவர் கேட்டதே கிடையாது. அவர் தான் அருணாஸ் தான் கேட்பேன், சார் நீங்க எதனா கொஞ்சம் சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன தோணா? இல்ல சார் இதுவே கரெக்டா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆமா, கரெக்டா இருக்கும். டைரக்டர்ல நம்ம கிட்ட வரதுக்கு முன்னாடி அவங்க அந்த ப்ராஜெக்ட்ல இருந்திருப்பாங்க, ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்க அதுக்கப்புறம் நம்ம ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒன்று வேலை பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஹார்ட் ஒர்க் மேல பெரிய நம்பிக்கை. அது ரேண்டமா இல்லைன்னா கூட தெரியும் அவங்க கண்டிப்பா அவங்களுக்கும் அது இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்ல. ஸோ அவங்களுக்கும் அதை ஜெயிக்கணும். அதனால அவங்களோட ஜாப் அதை கரெக்டா பண்ணிடுவாங்க. ரைட்டிங் இருக்கு, பெரிய சப்போர்ட் ஹெல்ப். அதை தாண்டி எதுவுமே எங்களுக்கு யோசிக்கணும்ன்ற ஆப்ஷனே இல்லை அங்க.